ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, இன்று 21ஆம் வாரம் பொதுக்காலம். 3 வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 3 வாசகங்களை மையப்படுத்தி பார்த்தோம் என்றால், ஒரு சொற்றொடர் நாம் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம், சிந்தித்து பார்க்கலாம். சுய ஆய்வு செய்யாத எந்த வாழ்வும் வாழ தகுதியற்றது. சுய ஆய்வு செய்யாத எந்த வாழ்வும் வாழ தகுதியற்றது. நான் சொல்லலை, சாக்ரட்டிஸ் சொன்னது. அப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் வாழ்கிறார்னா தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தான் வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், இதை பற்றி யோசிக்காமல் நான் எப்படி வேணாலும் வாழலாம், நான் வாழ்கிறது தான் வாழ்க்கை, இப்படி தான் நான் வாழ்வேன், என் கூட வாழ இருக்குன்னா வாழ்ந்துக்கோ, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்குறோமா? அல்லது நாம் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ வாழ்க்கையில் நம்மை கண்டுபிடிப்பதே வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம். சிலர்லாம் வாழ்க்கையில் நாம் யாருன்னு தெரியாமலே செத்து போயிடுவாங்க. சிலர் மற்றவங்க சொல்கிறது, நீங்கள் இப்படித்தான், உங்களை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லி அந்த ஒரு பொய்களை நம்பியே வாழ்ந்து மறித்து விடுவார்கள். சிலர் சில பொய்களை உருவாக்கி தான் இவ்வளோ பெரிய புள்ளி, நம்மளை அசைக்கு இந்த உலகத்தில் எவனும் கிடையாது, என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு தாங்களே நினைத்து கொள்கிறார்கள். இப்போ இதில் தான் இறைவன் 3 வாசகங்களை கொடுக்கிறார். இறைவன் ஒரு சில திட்டங்களை ஒவ்வொருடம் ஒப்படைக்கிறார். அந்த ஒப்படைக்கப்பட்ட திட்டங்களை ஒருவர் செயல்படுத்துகிறாரா செயல்படுத்தலையா என்பதை பார்த்து அவரை அந்த பதவியிலோ அல்லது அதிகாரத்தில் வைக்கிறார். ஏறக்குறைய ஒரு 730 வருடங்களுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 730 வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு தான் முதல் வாசகம். அந்த முதல் வாசகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது எசக்கியா அரசன் போய் எசையாட்ட கேட்குறான், எருசலேம் இறைவனால் காப்பாற்றப்படுமா? அப்போ எசையா சொல்கிறாரு, யாவே எருசலேமே காப்பாற்றுவார், ஆனால் உன்னை காப்பாற்ற மாட்டார். உன் கூட ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனையும் காப்பாற்ற மாட்டார்.
அவன் பேர் செபுனா. அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? மக்கள் வரி பணத்தை எல்லாம் எடுத்து, மற்றவர்களுக்குள்ளே எல்லா பொருட்களையும் எடுத்து தனக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு கல்லறையை கட்டுகிறான். அதை கட்டி உலகத்தில் பெரிய பேர் பெற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு உள்ள இறைவாக்கு என்னென்னா, அவன் ஒரு அனாதையாக சாவான், ஒரு நாட்டில் சாவான், இவன் கல்லறையில் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஏசையா தன்னுடைய ஒரு இறைவாக்க சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறாரு, எலியாக்கிம்ங்கிற ஒருவருக்கு இறைவன் தன்னுடைய திறவுகோள்களை கொடுப்பார், அரசாட்சியை கொடுப்பார். ஏன்னா அவளை வைத்து இறைவன் எதை திறக்க விரும்புகிறாரோ அதை திறப்பார், எதை மூடுகிறாரோ அதை மூடுவார் அப்படின்னு சொல்லி முதல் வாசகம் சொல்லுகிறது. இப்போ முதல் வாசகத்திலையும் பார்ப்பீங்க, ஒரு திறவுகோள் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும். மூன்றாவது வாசகத்திலையும் பார்ப்பீங்க, திறவுகோள்கள் இருக்கும், அதிகாரம் இருக்கும். இந்த ரெண்டாம் வாசகம் பார்த்தீங்கன்னா ரோமேயர் எழுதிய திருமுகம், ஏறக்குறைய 13லிருந்து 14 அதிகாரங்களை எழுதிய பவுல் அடிகளார் இறைவனை பற்றி, இறைவனுடைய ஞானத்தை பற்றி, அவருடைய தீர்வை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி புகழ்ந்து தள்ளுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், இது எதுவுமே மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, மனிதன் அறிவினால் கிடைக்கக்கூடியது அல்ல அப்படி சொல்றாரு. இது எல்லாமே இறைவனிடம் தான் வருகிறது, இறைவனுக்கு தான் எல்லா புகழுமே சேரும். அதனால இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு நாம் முயல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வாசகத்தை சொல்றார். 3ஆம் வாசகம் ஒரு அருமையான வாசகம். அந்த வாசகத்தில் தன்னோடையே வாழ்ந்து தன்னோடையே இருக்கிற ஒரு சிலரை கேட்கிறார். 2 கேள்விகளை கேட்கிறார். மக்கள் யார் என்று என்னை சொல்லுகிறார்கள்? எல்லாம் சொல்கிறாங்க, அவர் உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, உங்களை யோவான்னு சொல்கிறாங்க, உங்களை அவரு சொல்கிறாங்க, இவரு சொல்கிறாங்க. இயேசு இதை பொதுப்படையாக கேட்டார், எல்லாத்தையும் பதிலை வாங்கிறார். நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போ இது பொதுப்படையான பதிலுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையாளராகவோ ஒரு சும்மா ஒரு ஏதோ வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் போதும். ஆனால் 2வது கேள்வி என்பது, இயேசு ஒவ்வொரு இதயத்தையும் பார்த்து, குறிப்பாக தன்னோடு இருக்கின்ற சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போ நான் எப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாம் சொல்லு நினைக்கிறப்ப ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயேசுவின் மனதில் இடம் பிடிக்கிறார். எப்படி மனதில் இடம் பிடிக்கிறது? ஒரு பெரிய அரசு ஊழியர், அவர் 70வது வருஷ பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அவர் மாதிரி வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு அருமையான அதிகாரி, நேர்மையாளர், கையூட்டு வாங்காதவர். அப்படிப்பட்டவரை புகழ்ந்து தள்ளுறாங்க மேடையில். மனைவியும் பிள்ளைகளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உங்கள் கணவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள், இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படி சொல்லிட்டு அவன் மனைவி சொல்கிறா, நீங்கள் சொன்ன எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் எல்லா கருத்துக்களுக்கும் உரியவர் என் கணவர். அதையும் மீறி இவர் எப்படி என் மனதில் இடம் பிடித்தார் என்றால், என்னை கருணையோடும் என் இரக்கத்தோடும் அன்போடும் என்றும் நடத்திய ஒரு நபர் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதுதாங்க வாழ்க்கையில் நமக்கு பல காரியங்கள் கொடுக்கப்பட்டாலும், பல பட்டங்களை பெற்றாலும், பதவிகளை பெற்றாலும், பணம் வசதிகளை பெற்றாலும், நான் மற்றவர்களோடு எந்த அளவில் உறவில் இருக்கிறேன், அதனால் கிடைக்கின்ற ஒரு எண்ணம். இயேசு எல்லா மக்களையும் அன்பு செய்தார், குணப்படுத்தினார், எல்லாம் செய்தார். சீடர்களுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இயேசுவே நீரே உண்மையான மெசியா. அப்போ பாருங்க, அதை இயேசுனார் சொல்றாரு, நீர் இதை சொல்லல, என் தந்தையே உமக்கு சொன்னார், உமது வழியாக சொன்னார். அப்போ இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவினுடைய நேர்முக தேர்வு இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிறது. மக்கள் யார் என்று சொல்கிறார்கள்? இந்த துபாய் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த மண்ணில் இயேசுவை யார் என்று சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் துபாய் மண்ணில் இத்தனை வருடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு இயேசு யார் என்று சொன்னால் என்ன சொல்லுவீர்கள்? உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லுவீர்களா, அல்லது அறிவின் அடிப்படையில் சொல்லுவீர்களா, அல்லது யாரோ உங்க பெரிய ஆத்தா அப்பன் அல்லது தாத்தா பாட்டி யாரோ சொல்லிக் கொடுத்தது சொல்லுவீங்களா? இயேசுவின் இடத்தில் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார்?
இது நம்முடைய விசுவாசத்தின் வழியாக சொல்லுகின்ற வார்த்தைகள். அதனால தான் பேதுரு, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். இந்த பாறைங்கிறது எது? உண்மையான வச்சிருந்த இறை பற்று, அசைக்க முடியாத ஒரு பற்றுறுதி, அந்த விசுவாசம். இப்ப உங்களை நம்பி தல திருச்சபைய இயேசு கட்ட முடியுமா? உங்களுடைய விசுவாசத்தை நம்பி உங்க குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க நபர்களை ஒப்படைக்க முடியுமா? உங்களை நம்பி பிள்ளைகளை ஒப்படைச்சாரே இறைவன், உங்களுடைய விசுவாசத்தை நம்பி உங்க பிள்ளைகள்கிட்ட உங்களை ஒப்படைச்சாரே, உங்க பிள்ளைகள் உங்க விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்களா? நீங்க சொல்லுவீங்க இயேசு என்னுடைய மெசியா என்று, இயேசு என்னுடைய மீட்பர் என்று. உங்க பிள்ளைகள் சொல்லுமா? ஏன் சொல்லல? அப்போ இந்த விசுவாசத்தின் மீது இயேசு தன்னுடைய திருவையை கட்ட முடியுமா என்று, அதாங்க கேள்வி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்றால், இயேசுவினுடைய அன்பையும் மரியாதையும் மன்னிப்பையும் பெற்றவர்கள். அப்போ இந்த யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனில் எந்த மனிதனும் சொல்லாத வார்த்தையை நீ சொன்னாய். எந்த ஆளும் இதுவரையில் விசுவாசிக்காத யாரும் சொல்லாததை நான் சொல்வேன். அதுதாங்க உண்மையான விசுவாசம். அதுல தாங்க உண்மையான இறை அனுபவம் கிடைத்தவர்கள் சொல்வது. யாரோ சொன்னது சொல்றதுக்கு எதுக்கு நம்ம இந்த கேட்கணும்? அதனால தான், நீ யார் என்று உனக்கு தெரியுமா, இயேசு யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது, நீ யார், உன்னுடைய திட்டம் என்ன, இறைவனுடைய திட்டத்தை நீ வாழ்வில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாயா அல்லது உன் திட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்பதுதான் கேள்வி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல இடங்களில் முதல் கேள்வியாக பதில் கூறுவது மிக மிக எளிது. ஆனால் இரண்டாவது கேள்வி நம்முடைய சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்முடைய விசுவாசத்தின் மையத்தில் தான் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அதனால தான், நீ யார் என்று ஒரு பெண்ணிடம் இறைவன் கேட்டாராம். அதுக்கு அவ சொன்னா, நான் பேர் மேரி அப்படின்னு சொன்னான். உன் பேரையா கேட்டேன் நான். அப்போ நீ யார் என்று மறுபடி கேட்டிருக்காரு. நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னான். உன் வேலையா கேட்டேன் நான். அப்போ நீ யார் என்று திரும்ப கேட்டதுக்கு அவ சொல்லியிருக்கா, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சொல்லியிருக்கா. அப்போ ஆண்டவர் சொன்ன, உன் சமயத்தையா கேட்டேன் நான். நீ யார்? நீ சேர்ந்திருக்க சமயமா அல்லது நீ இருக்கிற இடமா, நீ பார்க்குற வேலையா? நீ யார்? நீ இறைவனின் மகன், இறைவனுடைய மகள். நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ இதை நான் சொல்லுகிற பொழுது இறைவனுடைய இதயத்தில் இடம் பிடித்து விடுகிறேன். அந்த வார்த்தையை சொல்லுகிற அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நினைத்தாலே போதும். தூய அகஸ்தினார் ஒரு அழகாக லத்தீனில் சொல்வார், நொவிரும் தே நொவிரும் மே, நொவிரும் தே நொவிரும் மே. அது தமிழ்ல அழகா பண்றாங்க. இறைவன் தான் உன்னை அறிய வேண்டும், உன்னில் நான் என்னை அறிய வேண்டும். இறைவனை முழுமையாக அறிவது என்பது இந்த வாழ்நாள் நடக்கக்கூடியது கிடையாது. ஆனால் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். பைபிளை வாசிக்கிறதுனால இறைவனை அறிந்து கொள்ள முடியுமா? அல்லது மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறதுனால ஐ ஹவ் டன் மை பார்ட், மக்கள் சொல்லுவாங்க, நான் என் வேலையை செஞ்சுட்டேன், என் குடும்பத்தில் என் பணியை செஞ்சுட்டேன், அதுவாங்க நீங்கள் உங்களை அறிந்த விதம்? அல்லது இறைவன் விரும்புகிறதை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? இதை நாம் உணர்ந்தாலே நான் யார் நீங்கள் யார் என்ற கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிகின்ற பொழுது இறைவன் என் வாழ்வில் யார் என்பது தெரியும். அதுவரையில் இறைவன் யார் என்பதே தெரியாது, நீங்கள் யார் என்று உணராத வரையில். அதனால்தான் நம்மளை ஒரு பெரிய பெரும்புள்ளியாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்படி சொல்கிறேன். ஒருத்தர் துபாய் ஏர்போர்ட்டில் போய், நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லி எல்லாரையும் கடந்து லைனெல்லாம் கடந்து தள்ளி விட்டுட்டு போனாராம். அந்த பெண் பணியாளர் அவர் பார்த்துக்கிட்டு, நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த அம்மா மைக் எடுத்து சொல்லிச்சான், கனிவான பயணிகளுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு, தான் யார் என்று தெரியாமல் ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கார், அவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப மமதையில் ஆடிட்டு இருக்கப்ப நமக்கு நம்ம யாருன்னு தெரியாது, ஒரு மப்பு மனசுக்குள்ள வந்துடும், அப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் இறைவன் நம்மை நம்பி நிறைய காரியங்களை ஒப்படைத்திருக்கிறார். குடும்பத்தை ஒப்படைத்திருக்கிறார், பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறார், பணியை ஒப்படைத்திருக்கிறார், பல வேலைகளை ஒப்படைத்திருக்கிறார். அப்போ இவ்வளத்தையும் ஒப்படைத்த இறைவன் எதை எதிர்பார்க்கிறார்?
அப்போ இந்த இந்த அதிகாரங்களை ஒப்படைத்த இறைவன் நமக்கு பூட்டுவதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், திறப்பதற்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த திறவுகோல் என்பதே பிறருக்கு பணி செய்வது தான். திறவுகோல் என்பதே அதிகாரம் அல்ல. நான் பூட்டிட்டு நான் ஒருத்தனை உள்ள விட மாட்டேன், ஒருத்தருக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த திறவுகோலை பயன்படுத்தி நான் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை காண்பித்தேன் என்பதுதான் வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இறைவன் உங்களுக்கு இந்த திருப்பலி வழியாக நீங்கள் யாரென்று புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் யாரென்று உணர்ந்து கொள்வதற்கும் வரம் தர இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அதன் வழியாக இயேசு யாரென்று உணர்வோம், நம்மில் இயேசுவை காண்போம், பிறரில் இயேசுவை காண்போம், இயேசுவாக மாறுவோம், வாழ்வும் மலரும். இறைவனும் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.